ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தின் போதும் பராசக்தி இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மற்றும் தளபதி விஜய் ஃபேன்ஸ் பற்றியில். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சுதா கோங்கராவே பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் தான் சுதா கோங்கரா. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இறுதிச் சுற்று, சூரரை போற்று இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ஸோ நம்மளோட சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வில்லனாவது ஜெயம் ரவி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா நடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடில் வந்து நம்மளோட ஃபேமஸான டேரக்டரான எச் வினோத்தோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் அவரோட கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் இன்னொரு ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு திரைப்படமும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆக போகிறது. ஏன்னா தளபதி விஜய் ஒரு கடைசி திரைப்படம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த திரைப்படத்தை ரிலீஸ் தேதி ஆல்ரெடி அறிவித்த மாதிரி பொங்கலுக்கு 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. இதில் இப்போ வந்து நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்த நம்மளோட சுதா கோங்கரா ஸோ பராசக்தி திரைப்படம் குறித்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பராசக்தி திரைப்படத்தை ஷூட்டிங் இன்னும் 40 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து மதராசி திரைப்படத்தை ஷூட்டிங்கில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் திருப்பி வந்த உடனே தான் வந்து பராசக்தி திரைப்படத்தை வந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பராசக்தி திரைப்படம் வந்து தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை கூட மோத போகுது அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு இன்டர்வியூலையும் சொன்னதில்லை, எந்த ஒரு போஸ்டரும் வெளியிடவில்லை. ஸோ ரிலீஸ் தேதி எல்லாமே வந்து தயாரிப்பாளர்கள் கிட்ட தான் இருக்குது, எங்கள் கிட்ட இல்லை அப்படின்னு வந்து அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.